அக்னி கலந்த கண்ணாடி போன்ற கடல் இருந்தது. அதன் ஓரத்திலே அந்த கடலின் அருகே தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவகுமாரனை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவருக்காக வாழ்ந்த மக்கள், உழைத்த மக்கள், பிழைத்த மக்கள், மரித்த மக்கள் அந்த கண்ணாடி கடலிலே அந்த ஜீவாதிபதியாகிய தேவாதி தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே காணப்பட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்விலும் கூட அனித்தியமான இந்த உலக வாழ்விலே நாம் அன்போடு அழைக்கப்படும் அழைப்பு என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், அவருக்காக நான் வாழத்தக்கதாக அவருக்கு என்னை ஒப்படைப்பேன், என் பாவங்களை எல்லாம் நீக்கும் பலியாக அவர் சுமந்து தீர்த்தார், என் வாழ்வின் சாபங்களை எல்லாம் எடுத்து போடத்தக்கதாக அவைகளை ஏற்றுக்கொண்டார், என் வாழ்விலே என் தேவைகளை எல்லாம் சந்திக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அவர் என்னை போஷிக்க ஆண்டவராக, நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவராக, வழி நடத்தும் ஆண்டவராக இருக்கிறார் என்ற அசையாத விசுவாசம் நம் வாழ்விலே வரும் பொழுது நாம் இந்த கண்ணாடி கடலுக்கு முன்பாக நிற்கும் பாக்கியம் பெறுவோம். அக்னியும் கந்தகமும் கலந்த கடல் நமக்கு தேவையற்ற அல்லது நமக்கு நியமிக்கப்படாத ஒன்றாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் கலங்கி போவதில்லை. ஒருவேளை இந்த கலக்கம், வெட்கம் அல்லது வீழ்ச்சி அல்லது சந்தேகம் எப்பொழுது என்றால், நம்முடைய வாழ்விலே பிசாசு நம்மை இழுக்கும் பொழுதே, பிசாசின் உபதேசங்கள், பிசாசின் பேச்சுகள் அல்லது பிசாசின் சிந்தனைகள் நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் ஒருவேளை வீழ்ச்சி அடையும் அந்த பாதையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறோம்.